மோட்டோவோட Edge 60 Fusion இப்போ ரீசெண்டா இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். Edge 60 சீரிஸ்ல இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோன் மோட்டோட Edge 60 Fusion. டிசைன் வைஸா ரொம்ப அட்ராக்டிவா லான்ச் பண்ணிருக்காங்க. மொத்தம் வந்து 3 கலர் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். பேக்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3D லேகன் வெதர் ஃபினிஷ்ல வந்து குடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, யூனிக்கா இருக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாட்டி மோட்டோட Edge 60 Fusion பேஸ் வேரியன்ட் ஆகட்டும் ஹையர் வேரியன்ட் ஆகட்டும் உங்களுக்கு வந்து 125,000 வந்து சேல் பண்றாங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து பேஸ் வேரியன்ட்டே வந்து 256GB வரைக்கும் கொடுக்குறாங்க. 128 கிடையாது, டேரக்டா வந்து 256 தான் வந்து பேஸ் வேரியன்ட் தராங்க. ஒரு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா விஷயமா இருக்கும். நீங்க அது கூட பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நீங்க 1TB வரைக்கும் நீங்க மெமரி கிளாஸ் ஸ்லாட் வந்து பயன்படுத்திக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறப்போ இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு 125,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோன் வந்து வர்த்தா இருக்குமா இருக்காதுன்னு இந்த டீடைலா பார்க்க போறோம். இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்க என்ன பண்ணணும்னு வாங்க இந்த ஃபோன் வந்து வர்த்தா இருக்குமா இல்லையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபோனோட அட்வான்டேஜஸ், எதுக்காக இந்த ஃபோன் வந்து வர்த்தா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த வாட்டி வந்து IP68+69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா மிலிட்டரி ஸ்டாண்டர்ட் கிரேடும் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நீங்க வந்து இதுல வந்து மிலிட்டரி கிரேட்ன்றனால இந்த கார்னர் ஹெட்ஜஸ் எல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா நீங்க எந்த விதமான டேமேஜும் ஆகாது. நீங்க வந்து டிராப் டெஸ்ட்ல கூட இந்த மோட்டோ போனை பொறுத்த வரைக்கும் IP69 ரேட்டிங் வந்து இந்த போன் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்றாங்க. ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் கூட. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த போன் பிக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த போனோட டிஸ்பிளே வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாட்டி வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. சில விஷயத்தில் சின்ன விஷயத்தில் வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். குவாட் கர்வ்டு POLED பேனலில் இந்த ஃபோனில் வந்து எதிர்பார்க்க முடியும். 4500 வரைக்கும் ஹையஸ்ட் பிக் மைனஸும் அப்படி கொடுத்தாலும் கூட நீங்கள் 1400 வரைக்கும் தான் வந்து ஹையஸ்ட் பிரைட்னஸ் கூட இந்த ஃபோனில் எதிர்பார்க்க முடியும். 120 வரைக்கும் இந்த ஃபோனில் எதிர்பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா வந்து காரிங்குள்ள 7i ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். சென்ட்ரல் பஞ்சுவல் டைப்லாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதே கூட பார்த்தீங்கன்னா HR10% சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட் ஒரு பர்ஃபெக்ட்டான டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த போன்ல எதிர்பார்க்கலாம். டிஸ்பிளேக்காகவே வந்து இந்த போன் வந்து கொஞ்சம் பார்த்துக்கும் போய் அட்ராக்டிவா இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த போனோட டிசைன் வைஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாட் கேமரா மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஆனா வந்து இது வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். குவாட் கேமரா கிடையாது, ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். இந்த ஃபிளாஷ் லைட்டே வந்து ஒரு கேமரா மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அந்த ஃபிளாஷ் லைட்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் எடுத்து சொன்னதான் ஃபிளாஷ் லைட்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேமராவோட ஹார்ட்வேர்ஸ் அப்புறம் வந்து இந்த அபர்ச்சர் அதெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுவோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் கூட. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிசைன் வைஸா வந்து ரொம்ப யூனிக்காவும் அட்ராக்ஷனாக இருக்குன்னு சொல்லலாம். 3D வேகன் லெதர் ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க. இந்த மூணுமே பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து 3 கலர் ஆப்ஷன் வந்து அவைலபிளா இருக்கும் இந்த போன் பொறுத்த வரைக்கும். டிசைன் வைஸா எப்பவுமே மோட்டோ வந்து அடிச்சிக்க முடியாது உங்களுக்கு தெரியும். அதே வகையில இந்த வாட்டியும் வந்து டிசைனுக்காக மோஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. கலருக்காகவும் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க சொல்லலாம். மோட்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்து ரொம்ப ரிச்சாகவும் யூனிக்காவும் அட்ராக்ஷனாகவும் இருக்குன்னு சொல்லலாம் மோட்டோட Edge 60 Fusion. இதுக்காக வாங்கலாம். நீங்க கேம் ஆடுறீங்க இல்ல மல்டிடாஸ்கிங் பர்பஸ்க்காக இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமா இந்த டிவைஸ் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த ப்ராசஸர் MediaTek Dimensity 7400 ப்ராசஸர் வந்து இந்த டிவைஸ்ல வந்து யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். பாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி வந்து டிமென்சிட்டி ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டாங்க. மோர் எஃபிஷியன்ட்டா இருக்கும், மோர் பவர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரோட எஃபிஷியன்ட்டா இருக்குமான்ட்டு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட கிளாக் பொறுத்த வரைக்கும் 2.5 GHz வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மல்டி சிப் யூஸ் பண்ணுவாங்க. இது TSMCோட ஒரு 4 nanometer. கேமிங் ஆறீங்க மல்டிடாஸ்கிங் பர்பஸ்க்காக நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்போ ஓரளவுக்கு வந்து ஸ்மூத்தா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் கூட. அதே பார்த்தீங்கன்னா Android 15 வந்து லான்ச் பண்றாங்க. நீங்க 3 இயர்ஸ்க்கான OS அப்டேட்டும் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இந்த ஃபோன்ல எதிர்பார்க்கணும். கண்டிப்பா நீங்க பிக் பண்ணலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து மோட்டோ பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷலா வந்து ஆப்டிமைஸ் பண்ணிருப்பாங்க. ஸ்பெஷலா வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருப்பாங்கன்னு சொல்லலாம் என்ன பொறுத்த வரைக்கும் கூட. அது வகையில் இந்த பேக்ல வந்து 3 கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. பாயிண்ட் வந்து 2 கேமரா செட்டப், இந்த வந்து 3 கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மெயின் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் கேமரா கொடுத்திருக்காங்க. சோ LTS700C சென்சார் வந்து யூஸ் பண்றாங்க. அதே வந்து வித் OS அப்டேட்டும் இருக்கு. நீங்க வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் எடுக்க முடியும் 30 frame/second இந்த ஃபோன்ல மெயின் கேமரா பொறுத்த வரைக்கும். அதே செகண்டரி கேமரா பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா 13 மெகாபிக்சல் வரைக்கும் நீங்க அல்ட்ரா வைட் ஆங்கிள் பார்க்க முடியும். அது கூட பாத்தீங்கன்னா மேக்ரோ லென்ஸும் இதிலே வந்து பயன்படுத்திக்க முடியும். நீங்க வந்து மேக்ரோ வீடியோ கூட எடுக்க முடியும். 4K வீடியோ ரெசல்யூஷன்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த போன்ல பொறுத்த வரைக்கும். இது மூணாவது கேமரா எதுக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ இதுல வந்து 3 விதமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 விதமா என்னன்னா ஆம்பியன்ட் சென்சார், ஃபிளிக்கர் ரிடக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணாவது பார்த்தீங்கன்னா RGB சென்சார். RGB சென்சார் உங்களுக்கு நினைக்கிறேன் கலர்ஃபுல்லான ஃபோட்டோகிராஃபி கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இந்த ஃபோனை பொறுத்த. இந்த 3 விஷயத்தையும் வந்து இந்த ஒரே லென்ஸ்ல வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 கேமராலையும் வந்து நீங்கள் 4K வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்க முடியும் 30 frame/second. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 மெகாபிக்சல் இருக்கும் செல்ஃபி கேமரா எதிர்பார்க்கலாம். இதுல நீங்கள் 4K வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்க முடியும். கான்டென்ட் கிரியேட்டர் இருக்கீங்க, வோல்கிங் வீடியோ எடுக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் வந்து இந்த பட்ஜெட்ல தேவைங்க அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். நீங்கள் கலர்ஃபுல்லான ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்க முடியும், கலர்ஃபுல்லான வீடியோகிராஃபி கூட எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோனோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து போனோட இந்த வாட்டி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க
பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். போன வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த வந்து 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 68 வாட்சிங் சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கூட இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயமா தான் இருக்குன்னு சொல்லலாம். வைஃபையோட 6 வெர்ஷன், ப்ளூடூத் 5.4 வெர்ஷன், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஆகட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூயல் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. ஒரு 15 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 108 கிராம் வரை தான் வந்து இந்த ஃபோனோட வெயிட்டே சொல்லியிருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஃபோன் வந்து ஹோல்ட் பண்ணது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு அட்வான்டேஜான விஷயம் சொல்லலாம். அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓவரால் வந்து ரீசனபிளாக இருக்குன்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னா டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு MediaTek ரேமேஷன் 2.2 சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ரேமேஷன் அண்ட் ரோமேஷன் கொடுக்குறப்போ நம்ம கேம் ஆட சொல்ல இல்லை மல்டிடாஸ்கிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண சொல்ல கொஞ்சம் லேக் அடிக்கும் கூட வந்து ஹீட்டிங் இஷ்யூ வந்து அதிகரிக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் கூட நீங்கள் DDR5 அண்ட் 3.1 சொல்யூஷன் கொடுத்துருந்தாக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். கேம் ஆட சொல்ல கொஞ்சம் ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்ன பொறுத்த கூட அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 ஃப்ரேம் பர் செகண்ட்ல வந்து நீங்கள் கேம் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். 90 ஃப்ரேம் பர் செகண்ட்ல வந்து கேம் பண்ண முடியாது. ஜஸ்ட் 60 ஃப்ரேம் பர் செகண்ட்ல வந்து நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறப்போ கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் வரும். அந்த அளவுக்கு வந்து பிரீமியம் குவாலிட்டியாக இருக்காது இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் கேமிங்க்கு. நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 144 ஹவர்ஸ் பேட்டரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா வந்து 120 ஹவர்ஸ் தான் இந்த ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. சில விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வாட்டி வந்து மோட்டோட Edge60 ஃபியூஷனில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட் கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணுற விஷயமா இருக்கு. இந்த மோட்டோட Edge60 ஃபியூஷன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஃபோன் வாங்கக்கூடாதுன்னு நினைப்போம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஹெவியாக கேம் ஆடுறீங்க, கேமிங் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை மல்டிடாஸ்கிங் பர்பஸ்க்காக வந்து ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ஃபோன் வந்து தயவு செய்து ஸ்கிப் பண்ணுங்க. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லை எஃபிஷியன்ட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மல்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க, எல்லா வகையிலும் பெஸ்ட்டாக இருக்கணும். எனக்கு வந்து எல்லா வகையிலும் ஓவராலாக வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக நான் கேம் ஆட மாட்டேன், ஏதோ ஓரளவுக்கு கேம் ஆடுவேன். சில டைம் வந்து எனக்கு கேமராக்காக மெயின் இம்பார்ட்டன்ஸாக இருக்கும், டிஸ்பிளே வைஸாக வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நீங்கள் இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். ஜென்ரல் யூஸர் நீங்கள் வந்து சிம்பிளாகவும் இருக்கும், அதே மாதிரி யூனிக்காகவும் இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும், கையில் ஹோல்ட் பண்ணதுக்கும் ப்ரீமியமாக இருக்கும், காம்பேக்டாக இருக்கணும்னு சொல்லலாம். இந்த மோட்டோட Edge60 ஃபியூஷன் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஜென்ரல் யூசர் ஒன்லி, நாட் ஃபார் கேமர். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ நம்ம பை பை.